நரசிம்மா, இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஐயா? எனக்கு இதுல இருந்து எப்பையா விடுதலை? டோன்ட் வரி முத்துராஜா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நல்ல டைம் இருக்கு. அந்த டைம் வந்தா எல்லாம் தானாவே விடுதலை ஆயிடும். அது வரைக்கும் பணத்தை கொடுக்கற நிறுத்தக்கூடாது. இனி நீ போலாம். அவுட். ஹலோ. ஹலோ தர்மா. நீயா? என்ன விஷயம்? விஷயம் இல்லைன்னா இந்த நரசிம்ம யாருக்கும் போன் பண்ண மாட்டான் தர்மா. எனக்கு இன்னைக்கு 25 லட்சம் ரூபாய் வேணும். 25 லட்சமா? ஆமா. இத்தனை நாள் நீ கொடுத்துக்கிட்டு இருந்த பிச்சை காசு கொடுத்த உடனே செலவாகி போயிடுது. நானும் லைஃப்ல செட்டில் ஆகணும் இல்லையா? அதனால ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு இன்னைக்கே எனக்கு 25 லட்சம் சீக்கிரம் அனுப்பி வைப்பா. நரசிம்மா, 25 லட்சம் ரூபாய் நான் எங்க இருந்து தர்றது? தர்மா, நான் கேட்ட கேஷ நீ கொடுக்கலன்னா உன் விஷயத்தையும் பொண்ணு விஷயத்தையும் நான் பகிரங்கமா வெளிப்படுத்துவேன். அதுக்கப்புறம் கோடீஸ்வரனா இருக்கிற தர்மராஜ் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். அதோட கம்பி என்ன வேண்டி வரியா? நரசிம்மா, நான் சொல்றத கேளு. தர்மா, எனக்கு பணம் வந்து சேரல, இந்த நரசிம்ம அவதாரம் எடுக்க வேண்டி வரும். ஜாக்கிரதை. குமார் சார், மிஸ்டர் குமார், நான் உங்ககிட்ட ஒரு உதவியை நாடி வந்திருக்கேன். உதவியா? ஆமா மிஸ்டர் குமார், நான் இன்னைக்கு ஒரு இக்கட்டான பிரச்சனையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில நான் தெரியாம செஞ்ச ஒரு சின்ன தவறை வச்சுக்கிட்டு நரசிம்மங்கிறவன் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த ரகசியம் வெளியே வந்தா நானும் ஆஷாவும் உயிரோடு இருக்கவே முடியாது. அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸும் போட்டோஸ் இருக்கிற லெதர் பேக்கும் அவங்ககிட்ட தான் இருக்கு. தயவு செஞ்சு அதை கொண்டாந்து கொடுத்தா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குமார், என்ன ஒரு அயோக்கியன்னு நினைச்சாலும் சரி, நல்லவன்னு நினைச்சாலும் சரி, உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை. நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஒண்ணு மட்டும் சத்தியம், நீங்க எடுக்க போற முடிவுல தான் நம்ம ஆஷாவோட எதிர்காலமே அடங்கியிருக்கு. வர்றேன். ஒண்ணு மட்டும் சத்தியம், நீங்க எடுக்க போற முடிவுல தான் நம்ம ஆஷாவோட எதிர்காலமே அடங்கியிருக்கு.
மிஸ்டர் ருத்ரகுமார், நரசிம்மனை கொலை செஞ்ச குற்றத்துக்காக நான் உங்களை கைது செய்யறேன். என்னது கொலையா? இந்த வழக்கை தீர விசாரித்த பிறகு ருத்ரகுமார் என்பவர் மேல் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் சரியானவைதான் என்று தீர்மானித்து குற்றவாளிக்கு இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 302 படி இந்த நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. அண்ணா அண்ணா ஆஷா, குமார் இப்படி ஒரு கொலையை பண்ணுவார்னு நான் நினைக்கவே இல்லம்மா. நீ இங்க அழுதுகிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்க பாரு, நடக்க கூடாது நடந்து போச்சு. மனசை தளர விடாதம்மா, மனசை தளர விடாத. சார், இவங்க உங்களுக்கு என்ன வேணும்? என் ஒய்ஃப். அப்படின்னா குமார் அது வெறும் நாடகம். என்னது, என்ன சொல்றீங்க நீங்க? நான் சொல்றது நிஜம்தான். நான் ஒரு டிராமா ஆர்டிஸ்ட். ஒரு நாள் குமார் எங்க வீட்டுக்கு வந்து, நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்கறேன், என் ஆஷாவுக்கு என் மேல வெறுப்ப உண்டாக்கி அவளாவே என்ன வேண்டான்னு உதறி தள்ளிட்டு பிரிஞ்சு போற மாதிரி பண்ணுன்னு சொன்னாரு. அதனால்தான் நான் அன்னைக்கு உங்க முன்னால அவருக்கு ஒய்ஃபா நடிச்சேன். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு உங்க பர்த்டே பார்ட்டில அவரோட டான்ஸ் ஆனவங்க கூட எங்க டிராமா கம்பெனி சேர்ந்தவங்க தான். மிஸ் ஆஷா, அவரு உங்களை மனசார நேசிக்கிறது பொய் இல்ல. ஆனா ஏன் இப்படி நடந்துகிட்டாருன்னா தெரியல. அவர் மனசுல ஏதோ ஒரு வேதனை இருக்கு. குமார், எனக்கு உங்க மேல ஏன் வெறுப்பு ஏற்படணும்? நான் ஏன் உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும்? சொல்லுங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட ஏன் போய் சொன்னீங்க? சொல்லுங்க குமார், சொல்லுங்க. ஆஷா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. வாழ்வா சாவான்னு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன்னா உன்னோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு விரும்பல. குமார், நீங்க என்ன சொல்றீங்க? ஆஷா, நீயாவது சந்தோஷமா வாழணும்னு தான் நான் உங்ககிட்ட போய் சொல்லி நாடகம் ஆடினேன். நான் ஒரு பிரெயின் டியூமர் பேஷண்ட். குமார், உங்களுக்கு பிரெயின் டியூமரா? ஐயோ, நீங்க சொல்றது நிஜம்தானா? குமார், நீங்க இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கல இல்ல? எனக்கு உங்க சுகத்துல மட்டும் இல்ல, உங்க துக்கத்திலயும் பங்கு இருக்கு. நான் உங்களை மனசார விரும்புறேன். நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சு என்ன பிரிச்சு வச்சுட்டீங்க குமார், என்ன பிரிச்சு வச்சுட்டீங்க.
அழாத ஆஷா, அழாத. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத. இனி என் வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகு மாதிரி. அதுல ஒன்னு அழைச்சிட்டு போக நான் விரும்பல. அதோட நான் ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி. குமார், நிஜமா நீங்க தான் கொலை பண்ணீங்களா? இல்ல ஆஷா, அந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இதுல ஏதோ மோசம் நடந்திருக்கு. உங்க அப்பா நரசிம்மன் கிட்ட இருந்து ஒரு பேக் எடுத்துட்டு வர சொன்னாரு. நான் அதை மட்டும் கொண்டு வந்து உங்க அப்பா கிட்ட கொடுத்தேன். இந்த கொலை யார் பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அதை எப்படியாவது நான் கண்டுபிடிக்கணும். அப்பதான் நான் நிரபராதி நிரூபிக்க முடியும். ஆஷா, நான் இப்ப எப்படியாவது வெளியில வரணும். கவலைப்படாதீங்க குமார், நீங்க தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். சார், கைதி நம்பர் 786 மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் சார். அவனை இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. He's all right, doctor. Is it? Mr. Kumar, என்னாச்சு உங்களுக்கு? What happened? டாக்டர், எனக்கு அடிக்கடி தலை சுத்தும். அந்த சமயத்துல தலை பாரமா இருக்கும். கண்ணு ரெண்டும் மங்கலாயிடும். ஐ ஹேவ் பிரெயின் டியூமர் டாக்டர். What? உங்களுக்கு பிரெயின் டியூமரா? நர்ஸ், ஸ்கேனிங் ரெடி பண்ணுங்க. மிஸ்டர் குமார், உங்களுக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சது? ஏன் டாக்டர்? நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிரெயின் டியூமர் இல்ல. வாட்? எனக்கு பிரெயின் டியூமர் இல்லையா? எஸ் மிஸ்டர் குமார், உங்களுக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்னு சொன்னது யாரு? டாக்டர் ஜெகநாத். டாக்டர் ஜெகநாத்? நோ நோ, அவர் இந்த மாதிரி ராங் ரிப்போர்ட் கொடுக்க சான்ஸே இல்ல. ஹி இஸ் a நியூரோ ஸ்பெஷலிஸ்ட். ஐ திங்க் யூ ஆர் மிஸ்டேக்கன். நோ டாக்டர், ஜெகநாத் சார் தான் எனக்கு எக்ஸ்ரே எடுத்து டெஸ்ட் பண்ணி எனக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, நான் அந்த எக்ஸ்ரே கொண்டு போய் வேற டாக்டர்ஸ் கிட்டே காட்டி பார்த்தேன். அவங்களும் எனக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. நோ, இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் மிஸ்டர் குமார். இங்க பாருங்க, இது இன்னைக்கு நாங்க எடுத்த எக்ஸ்ரே. இந்த ரிப்போர்ட் படி உங்களுக்கு 100% பிரெயின் டியூமர் இல்ல. பட் டாக்டர், டாக்டர் 1 minute ப்ளீஸ் கம். எக்ஸ்கியூஸ் மீ. டாக்டர், எனக்கு என்னமோ அவன் மேல சந்தேகமா இருக்கு. அவன் ஜெயில இருந்து வந்திருக்கிற கைதி. அவன் இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக நம்ம கிட்ட இப்படி நாடகம் மாறான்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஜெயில் சூப்பரண்டன்ட்டுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறதா நல்லது. யூ ஆர் ரைட். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் நீங்க நர்ஸ், இன்ஸ்பெக்டர், பேஷண்ட்க்கு பிபி செக் பண்ணும், டெம்பரேச்சர் செக் பண்ணும், ஸ்பாட்ச் பாத் கொடுக்கணும். அவ்வளவுதான். ஓ ஓகே. Thank you. Thank you very much. ஆஷா, வாங்க. ஐயோ, அங்கிள் இந்த பக்கம். சீக்கிரம்.
தூக்குங்க. அப்பாடி, என்னாச்சு? stop.